தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் சுமத்ரா தீ ஒட்டிய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியான தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலை மாற்றம் என்பது கடந்த 8ஆம் தேதியே உருவாகும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சற்று தாமதம் ஏற்பட்டது. அந்த தாமதத்துக்கான காரணத்தை பொறுத்தவரையில் அதே இடத்தில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் சுமத்ரா தீ ஒட்டி உருவாகிய நிலையில் அதே இடத்தில் அது நீண்ட நேரம் அங்கே நீடித்த காரணத்தால் அது மேலும் வலுவடையாமல் அங்கேயே தொடர்ச்சியாக நீடித்து வந்த காரணத்தால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதையொட்டி தாமதத்துக்கு பிறகு தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் என்றும், குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை ஒட்டி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நெருங்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்கக்கூடிய சமயத்தில் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையினுடைய 2ஆம் பாகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே இந்த பெஞ்சன் புயல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அதை தொடர்ந்து மீண்டும் இந்த பருவமழை தொடங்கியிருப்பதாகவே அதை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அடுத்த 4 நாட்கள் குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வின் தரப்பில். ஏற்கனவே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் அது அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்த நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா என்ற ஒரு தகவல் தற்போது வரையும் வெளியாகவில்லை. இருந்தாலும் வானிலை நிகழ்வுகள் தற்போது பார்க்கும்போது இது தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது பிறகு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றால் இன்னும் காற்றின் வேகத்தோடு மழையின் வேகமும் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.